Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சிங்கிள் கேண்டில் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் செட்டப் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேண்டில்ஸ்டிக் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னான இன்சைட் பார் பார்த்தலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்சைட் பாருக்கான கேரக்டர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இன்சைட் பாருக்கான கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டு கன்டினியூஷன் இண்டிகேட் பண்ணும். லைக் இது எங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ரேலி ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் நடக்கும்போது அந்த ரேலியோட இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த ரேலியோட இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது அந்த ட்ரெண்டும் கன்டினியூஷன் நடக்கும். ஸோ இதுதான் அந்த இன்சைட் பாருக்கான கேரக்டர். ஸோ ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் இன்சைட் பாருக்கான ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் கேண்டலுக்குள்ள அந்த ஹை அண்ட் லோ முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. லைக் இந்த இடத்துல கேண்டலோட கலரை பொறுத்தளவு இங்கே கொடுத்த மாதிரி நடக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக மேண்டேட்டரி கிடையாது. நமக்கு டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவு ரெட் கேண்டலுக்கு அடுத்து ஒரு சின்ன கிரீன் கேண்டில் கிடைச்சதுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் இது கண்டிப்பாக கிரீன் கேண்டில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ரெட் கேண்டிலையும் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி அந்த ராலிக்கான கிரீன் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு சின்ன பாடி கொண்ட ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அது நம்ம அந்த ட்ரெண்டு கன்டினியூஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த கேண்டிலோட ஹையை மார்க்கெட் கட் பண்ணும்போது நல்ல ஒரு ராலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ இங்கேயும் மார்க்கெட் இந்த இடத்துல ரெட் கேண்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம். பட் இந்த பாடியை பொறுத்தளவு ரொம்ப சின்னதாக இருக்கணும். லைக் ராலி கன்டினியூஸாக பொறுத்தளவு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கணும். அதாவது நமக்கு ஒரு கிரீன் கேண்டில், அதை தொடர்ந்து ஒரு ரெட் கேண்டில். லைக் இந்த ரெட் கேண்டிலோட க்ளோசிங்கை பொறுத்தளவு இந்த கிரீன் கேண்டிலுக்குள்ளே இருக்கணும். ப்ராபபிலிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது ஒரு லாங் விக் ஃபார்ம் ஆகிட்டு பாடியை பொறுத்தளவு ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்கும். மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்ணும்போது அந்த ராலி கன்டினியூஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். லைக் இதுவும் இன்சைட் பார் தான். லைக் இந்த கிரீன் கேண்டிலுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இத்தனை பாரும் நமக்கு இந்த கிரீன் கேண்டிலுக்குள்ளே நடக்கிறதுனால இந்த ஓவரால் எல்லாமே இன்சைட் பார்னு தான் சொல்லுவாங்க. பட் இதை பேட்டர்ன் படி பார்க்கும்போது இது நமக்கு கன்சல்டேஷன் வேரியேஷனில் வந்துடும். ஸோ நமக்கு கேண்டில் மட்டும் பார்க்கும்போது இது இன்சைட் பார். பட் இது நமக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது இது கன்சல்டேஷனில் வந்துடும். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அடுத்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது மார்க்கெட் எஃபெக்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த கேண்டில் எங்கெங்கே ஃபார்ம் ஆகும்போது இதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளேஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ராலி கன்டினியூஷனுக்கு பார்த்துலாம். ஸோ அந்த ராலி கன்டினியூஷனுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் எடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு நமக்கு ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது அந்த ராலிக்கான இன்பிட்வீனில் ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இன்சைட் பார் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் எப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை கட் பண்ணுதோ நமக்கு அந்த ராலி கன்டினியூஷன் நடக்கும். லைக் இது புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு லைக் சேம் அதே மாதிரி பேரிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு கரெக்ஷன் மூவ்ல ஒரு லோ ஸ்ட்ரக்சரோட இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனில் ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இன்சைட் பாருக்கான ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை மார்க்கெட் எப்போ கட் பண்ணுதோ நமக்கு அந்த கரெக்ஷன் கன்டினியூஷன் நடக்கும். லைக் இந்த ரெண்டு வேரியேஷனை பொறுத்தளவு நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பார்த்துடலாம். லைக் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ்ல ஒரு கன்சல்டேஷனோ டபுள் டாப்போ ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த டபுள் டாப்பை மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவா ஒரு கேண்டில் வச்சு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அடுத்த கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டிலா இருக்கும். ஸோ அந்த கேண்டிலை பொறுத்தளவு நமக்கு ஒரு பின்பார் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த பிரேக் அவுட் எஃபெக்டிவா மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நான் சார்ட்ல எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிரேக் அவுட் சார்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். மார்க்கெட் இந்த இடத்துல இந்த டபுள் பாட்டத்தை கட் பண்ணியிருக்கான். ஸோ பிரேக் அவுட்டை பொறுத்தளவு ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட்டா தான் இருக்கான். ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்த கேண்டில பாருங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு உள்ள நடந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு மார்க்கெட் எப்போ இந்த லோவை கட் பண்ணுதோ ஃபர்தரா எஃபெக்டிவான கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரை நம்ம ட்ரெண்ட் கன்டினியூஷனுக்கு பார்த்தலாம். ஸோ ப்ரீவியஸ்ல மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ரேலி நடந்துருக்கான். ஸோ இந்த ஷார்ப்பான ரேலிக்கு இன்பிட்வீன்ல மார்க்கெட் இந்த இன்சைட் பார் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த இன்சைட் பாரை பொறுத்தளவு இந்த ப்ரீவியஸ் கேண்டில கட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேலியோட இன்பிட்வீன்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அது எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த ராலி கன்டினியூஷன் எஃபெக்டிவா மேலே போகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவு ட்ரெண்ட் கன்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ்ல இந்த டாப்பை கட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டாப்பை கட் பண்ண கேண்டில பொறுத்தளவு ஒரு சாலிடான கேண்டில். ஸோ அடுத்த கேண்டில பொறுத்தளவு நமக்கு இன்சைட் பார் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த இன்சைட் பாரை மார்க்கெட் கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷார்ப்பான ராலி நடந்திருக்கான். ஸோ அடுத்து நம்ம ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷனுக்கான இன்சைட் பார் பார்த்தலாம். மார்க்கெட்டிங் இந்த ப்ரீவியஸ் பாட்டத்தை கட் பண்ணிட்டு எஃபெக்டிவான ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அடுத்து நமக்கு ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் கேண்டில் எப்போ கட் பண்ணுதோ நமக்கு எஃபெக்டிவான கரெக்ஷன் வரும். பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் டேட்டா அனலைஸ் பண்ணோம். ஸோ லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். லைக் இந்த டேட்டா பொறுத்தளவு மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸாக நமக்கு இந்த ரேஞ்சை கட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு சாலிடான பிரேக் அவுட் தான் வந்திருக்கான். ஸோ அந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ ட்ரேடை பொறுத்தளவு மார்க்கெட் எப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை கட் பண்ணுதோ
நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவு நான் ஃபெபினாச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ரேலி தான் நடந்திருக்கான். லைக் இந்த இன்சைட் பார்க்கான நேச்சர் இதுதான். அதாவது ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட்டோ ஒரு ஷார்ப்பான ரேலியோ நடக்கும்போது ஸோ அந்த ட்ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல ஃபார்ம் ஆகும்போது நமக்கு அந்த ட்ரெண்ட் எஃபெக்டிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் இந்த ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸை பொறுத்தளவு இந்த இன்சைட் பார்க்கான பாட்டத்தை நீங்க ஸ்டாப் லாஸா போட்டுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட்ல அந்த ரேலி ஷார்ப்பா நடக்காம கன்சல்டேஷன் நடந்தா மட்டும் உங்களால ஸ்டாப் லாஸ் பேர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். லைக் என்ன கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடர் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த இன்சைட் பாரோட பாட்டத்தையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். லைக் டார்கெட்டை பொறுத்தளவு நான் ஃபெபினாச்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கேயும் நான் ஃபெபினாச்சி பேஸ் பண்ணி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதே மாதிரி இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.